இப்போ இந்த பிளாக் மல்மல் காட்டனில் ஒரு சூப்பரான ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ் எப்படி பண்ணது பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோவில் பண்ணியிருந்த ஒரு சூப்பர் பேட்டர்ன் நெக்லைன் தான் இது. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஃபினிஷ் லுக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஒரு காலர் நெக் நம்ம கமீஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு கமீஸ் தான் இது. வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் வச்ச ஒரு கமீஸ். ஸோ இதுக்கும் வந்து ரொம்ப மினிமல் ஒரு 4 மெஷர்மெண்ட் வச்சு எப்படி வந்து ஒரு கமீஸ் ரெடி பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு பிரிண்டட் மல்மல் காட்டன் ஃபேப்ரிக். இப்போ சம்மர் வருது இல்லைங்களா? ஸோ அதனால ரொம்ப லைனிங்கோ ரொம்ப திக்கான ஃபேப்ரிக் இல்லாமல் ஒரு பிரிண்ட் வச்ச ஒரு மல்மல் காட்டன் ஃபேப்ரிக்கில் எப்படி இதை ஸ்டிச் பண்ண தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ் பண்ணுறதுக்கு 2.5 மீட்டர் துணி போதுமா இருக்கும். லென்த் வைஸில் கரெக்டாக மடிச்சு போட்டோன்னா 2.5 மீட்டர் வந்து ஸ்லீவுக்கும் சேர்த்து ஒரு 2.5 கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த மல்மல் காட்டன் வச்சு எப்படி இந்த கமீஸ் ரெடி பண்ணணும் தான் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வேற என்ன மாதிரி வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கிளாஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஆன்லைன் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. சுவிட்ச் ஷமா ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி கரண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன் ஃபியூச்சர் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னும் 5 மந்த்தில். ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரௌசர் இருக்கும், அதில் போய் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்கு போகலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ் 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்ல எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எங்கேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஃபேப்ரிக் வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஆவரேஜாக இப்போ நான் பண்ணுற வந்து சைஸ் வந்து ஒரு XXL சைஸ். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜான ஹைட் வந்து நார்மலாக ஒரு கமீஸோட 46 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அப்போ 46 இன்ச்சஸ்னால் அதோட தையலுக்கும் சேர்த்து நம்ம வந்து 48 2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 48 எடுத்துக்கலாம். ஸோ மேலேருந்து 48 இன்ச்சஸ் மேலேருந்து 48 இன்ச்சஸ் வரைக்கும் இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். வந்து நான் 15 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் XXL கமீஸ்க்கு, அதுவே போதுமா இருக்கும். 15லேருந்து 15.5 வரைக்கும் நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ இப்போ மேலே இங்கே 15 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிடுறேன். இங்கே மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஷோல்டர் எடுக்கிறேன். ஷோல்டர் வந்து 15, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5. ஸோ டேப்பை கரெக்டாக இங்கே 7.5 இன்ச் வச்சு 7.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா கமீஸ்க்கும் மோஸ்ட்லி வந்து ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுத்தீங்கன்னா ஃபிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்கோட அகலம் வந்து ஒரு 3 இன்ச் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு XXL சைஸ்னாலே ஒரு இந்த ஷோல்டருக்கு 3 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஆர்ம் டெப்த் வந்து 7.5லேருந்து 8 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஆர்ம் டெப்த் கொடுக்கலாம். இது காட்டன் தானே இல்லையா, வாஷ் பண்ணால் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்ம் டெப்த் வந்து நான் 8 இன்ச் கொடுத்துக்கிறேன். மேலே எடுத்து அதே 7.5 இன்ச் இங்கே கீழே வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சி இந்த லைனையும் இதையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது என்னோட ஷோல்டர், இது ஷோல்டர் ஸ்லோப்பு, இது ஆர்ம் டெப்த். அடுத்து வந்து இங்கே அப்பர் பாடி மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் பாருங்கள். அப்பர் பாடி வந்து 38 ப்ளஸ் 4 இன்ச் வந்து ஈஸ்னா வந்து அது கொடுக்குற லூஸு டிவைடட் பை 4. 42 டிவைடட் பை 4 பண்ணால் ஆன்சர் எனக்கு 10.5 வந்திருக்கு. இப்போது இந்த 10.5 நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த லைன்லேயே 10.5 இங்கே ஆன் ஃபோல்டில் இப்படி வர மாதிரி வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதையும் ஒரு ஸ்மூத் கர்வாக நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல உங்கள் ஆர்ம் ரவுண்ட் வந்து 19.5. இப்போது அந்த 19.5 டிவைடட் பை 2 பண்ணுங்க, 9.25 அதாவது 9.75 இந்த ஆர்ம் ரவுண்ட் வரதான் செக் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருங்க. ஷோல்டர் ஜாயின்க்கு இங்கேருந்து மெஷர் பண்ணனா எனக்கு பாருங்கள் கரெக்டாக 9.75ல் என்னோட அப்பர் பாடி லைன் வந்து இங்கே மேட்ச் அப் ஆயிருக்கு. ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டுக்கு. இதுவே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பண்ணணும்னா இந்த ஆர்ம் ரவுண்டை பாதி எடுத்துக்குங்க, ஹாஃப் எடுத்து மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் உள்ளே போய் ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ 1/2 இன்ச்லேருந்து 0.75 வரைக்கும் உள்ளே போய் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இதை நம்ம ஸ்மூத்தாக கர்வ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது வந்து பேக்குக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ இதில் வேஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து வேஸ்ட் எடுக்கிறேன். வேஸ்ட் வந்து 15 இன்ச்சஸ்க்கு நான் வேஸ்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி ஹிப் லைன் வந்து 21லேருந்து 22 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஹிப் லைன் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அப்பர் பாடி வந்து அதாவது செஸ்ட் வந்து 10.5 கொடுத்துருந்தேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணி 9.5க்கு என்னோட வேஸ்ட் லைனிங்கை மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ 9.5 மார்க் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. ஸோ மேலே கொடுத்த 10.5லேருந்து 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணலாம். 10னா 1.5 இன்ச் ஆட் பண்ணனா எனக்கு 12 இன்ச்சஸ் வருது. 12 இன்ச்சஸ்க்கு என்னோட ஹிப் லைனை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது 12, இது 9.5. இதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ண 9.5, இதுலேருந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணி நான் 12 இன்ச்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து தையலுக்கான சீம் அலவன்ஸ் எப்படி விடணும்னு பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட் கட் கமிஸ் இல்லையா, அதனால மேலே செஸ்ட்டில் 1.5யும் வேஸ்ட்டில் 1.5யும் ஸ்லிட்டில் மட்டும் 1 இன்ச் தான் கொடுக்கணும், 1.5 இன்ச் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தைக்கும் போது ட்விஸ்ட் ஆகும், தைக்கிறது வந்து ஃபினிஷ் வந்து நல்லா வராது. ஓகே, 12லேருந்து ஒரு 2லேருந்து 2.5 இன்ச் ஆட் பண்ணி நான் ஒரு 14.5 வந்து ஸ்லிட் பாயிண்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 14.5 மார்க் பண்ணுங்க. மேலேருந்து இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் அதே மாதிரி இதோட சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணி இதை நம்ம கம்ப்ளீட்டாக இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக எல்லா மார்க்கையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் நெக்லைனை இதில் கட் பண்ணலை. ஸோ நம்ம நெக்லைனை வந்து அப்புறம் கட் பண்ணலாம். ஏன்னா கேன்வாஸ்லாம் கட் பண்ணணும், இதில் கட் பண்ணலை நான். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோட பேக் பார்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் சைட் சீம், வேஸ்ட்டு, ஹிப்பு, அப்படியே இது ஸ்ட்ரெயிட் டவுன். ஃபேப்ரிக்கை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4 ஃபோல்டில் இந்த ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் நான் வந்துடுறேன். ஸோ ஆல்ரெடி ஏர்லைன் வீடியோ இதே மாதிரி டீட்டெயில்டாக ஒரு காலர் வச்ச வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிய வரும். இந்த இடத்துல நாச்சஸ், அதாவது கரெக்டாக அப்பர் பாடி மேட்ச் ஆகிற இடத்துல ஒரு குட்டி நாச் இந்த மாதிரி ஒரு வீ கட் மாதிரி கொடுக்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி உங்கள் ஹிப் வேஸ்ட் லைன் கரெக்டாக எங்கே வருதோ அங்கே ஒரு நாச் வீ கட் மாதிரி. அதே மாதிரி உங்கள் ஹிப் லைன் எங்கே வருதோ அதுக்கு ஒரு நாச் கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டை தான் இதில் எடுத்திருக்கோம், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் பார்ட்டை இதிலிருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னோட பேக்கு. இதை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஆர்ம் ஹோல் கொஞ்சம் உள்ளே விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கே கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் ஆர்ம் கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டோட நெக் லைனை வந்து இங்கே கட் பண்ணி எடுத்து அதுக்கு நம்ம பயாஸும் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்கை ஈவனாக இப்படி மடித்து போட்டுருங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருந்தேன், அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கோட டெப்த்து வந்து ஒரு 4.5 வரைக்கும் நான் கொடுக்குறேன். இதை நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக் பார்ட்டுக்கு. இந்த துணியில் எப்படி வந்து ஸ்லீவை வந்து போடலான்னு நான் காட்டுறேன். இந்த பேலன்ஸ் இருக்க துணியை அப்படியே ஃபஸ்ட்டு உங்கள் பக்கமாக திருப்பிக்குங்க. நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேப்ரிக் வந்து கரை பகுதி, அதாவது செல்வேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரை பகுதியில் 4 துணியும் ஒன்றா வர மாதிரி இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதில் எப்படி ஒட்டு போட்டு கட் பண்ணுறது நான் காட்டுறேன். இது எல்லாமே இப்படி 4 துணி ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் துணியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருங்க. விட்ட பிறகு இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸில் இங்கே மார்க் பண்ணலாம். ஸோ இப்போது எனக்கு தேவையான லென்த் வந்து 17 இன்ச் நம்ம லென்த் ஆஃப் த ஸ்லீவ் எடுத்திருக்கோம். ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்து 18 இன்ச்சாக நம்ம இங்கே ஸ்லீவ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரவுண்டு வரையறதுக்கு இங்கேருந்து 4 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. இங்கேருந்து ஒரு கிராஜுவலாக
ஒரு கர்வ் போய் இப்படி கனெக்ட் ஆகுற மாதிரி. இந்த வளைவு எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆம் ரவுண்டில் பாதி. ஸோ 19ல் பாதி பார்த்தோன்னா 9.25 9.75. இங்கேருந்து அந்த 9.75 எங்கே வருதோ அதை ஒரு மார்க் பண்ணுங்க. இதுதான் உங்கள் ஆம் ரவுண்ட். அண்ட் இந்த இடத்துல ஸ்லீவோட ஓப்பன் 12 இன்ச்சு சொல்லியிருந்தேன், அதில் பாதி 6. இது XXL கமீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 லைனையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதிலிருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக சீம் அலவன்ஸ் 1.5 மார்க் பண்ணி இதை ஒரு லைனை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல குட்டியாக ஷார்ட்டேஜ் ஆகுது, அதுக்கு ஒரு சின்னதாக நம்ம வந்து பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க ஸ்லீவ். இதில் வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் பேக் ஸ்லீவ்னு வரும். ஆனால் அது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேலே ஜாயின் பண்ணால் தான் நம்மளால் அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிரிக்க முடியும். ஓகே, இதை நான் கட் பண்ணிவிட்டேன். அண்ட் சைடையும் கட் பண்ணி ஸோ இப்போ இந்த இடத்துல சீம் ஜாயின் ஆகிற இடத்துல ஸோ இந்த இந்த 2 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு பீஸ் ஸ்லீவ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பீஸ் ஸ்லீவ் இருக்குது. இந்த 2 பீஸ் ஸ்லீவை ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். ஒன்று மேலே ஒன்று வச்சு இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கர்வ் பண்ணி தைச்சிடலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து கேன்வஸை ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து நம்ம நெக்கோட அகலம் வித்து வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 3 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணிடுறேன். நெக்கோட டெப்த் வந்து மேலேருந்து ஒரு 6.5 to 7 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அந்த 7 இன்ச் வரைக்கும் நெக் டெப்த்தை கொடுத்துட்டேன். ஸோ கீழையும் அதே நெக் வித் 3 இன்ச்சை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஸ்கேலப் நெக்லைன் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த பேட்டர்னுக்கு கீழேருந்து ஒரு 0.75 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்லேருந்து டிப்பிலேருந்து அந்த 0.75 லைனுக்கு இப்படி மீட் ஆகணும். தென் அங்கேருந்து ஒரு வி மாதிரி ஒரு ஸ்டைல் இப்படி நம்ம கொடுக்குறோம். தென் இப்போ மார்க் பண்ண இந்த பாயிண்ட்லேருந்து மேலேருந்து இது நல்லா மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அழகாக வளைச்சி கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து இந்த 2 இன்ச் லைனோடு எப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கர்வாகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த நெக்லைன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வெளியே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1.5-2 இன்ச் வரைக்கும் அவுட்டரில் கொடுத்து இதை நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கேலப்பை வந்து இதில் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி லைட்டாக இப்படி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி கட் பண்ணணும்னா இந்த ஸ்கேலப் வந்து விரிஞ்சு கொடுக்காம, ஸ்கேலப்னா இந்த வளைவு பகுதியை நீங்கள் தைக்கிற வரைக்கும் நீட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த நெக் லைனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வச்சு தைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ஒரு அழகான நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டாப்பில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். சென்டரும் இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சென்டர் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் 2 பீஸை. ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். வந்து ஸ்லீவில் வந்து கொஞ்சம் உள்குழி கொடுப்போம் இல்லையா, அது எப்படி பண்ணணும் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு இந்த நாச்சஸ் எல்லாம் அலைன் பண்ணிவிடுங்க. நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு இதில் எந்த சைடு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து இங்கேருந்து இது அப்படியே ஸ்மூத்தாக ஒரு 1/4லேருந்து 1/2 இன்ச்சுக்கு நல்லா வளைச்சி இதை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லீவ் பகுதி வந்து உங்களுக்கு நல்லா பாடியில் ஸ்மூத்தாக உட்காரும். எக்ஸ்ட்ரா க்ரீசிங் அங்கே விழுற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இது அப்படியே ஸ்மூத்தாக இப்படியே எடுத்து அப்படியே கர்வ் பண்ணி மேலே வரைக்கும் அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம மாற்றி தைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாற்றி தைக்காமல் இருக்கணும்னா இந்த இடத்துல ஒரு குட்டியாக நாச் பண்ணிவிடுங்க. நாச் பண்ணிட்டீங்கன்னா இது ஃப்ரண்ட் பகுதி, இது பேக்கு.
அதே மாதிரி நாச் பண்ண இது ஃப்ரண்ட் பகுதி, இது பேக்குன்றது தைக்கும் போது நமக்கு தெரிய வரும். இப்போ இதோட ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். கேன்வஸை வந்து அயர்ன் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அது மேலே தைக்கிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பென்சிலில் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அந்த லைன் மேலே தான் நான் வந்து ஃபேப்ரிக் மேலே வச்சு தைக்க போகிறேன். ஓரங்களை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சு சென்டரை நாச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் கம்மீஸோட சென்டரோட இந்த நாச் பண்ண பாட்டு ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நல்லா ஈவனாக செக்யூர்டாக பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, அதே லைனில் இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். இங்கே மெயினாக ஏன் லைன் ஆக்சுவலாக போட சொல்லித்தரேன்னா, இதில் வந்து நிறைய கர்வ்ஸ் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸில் வந்து நிறுத்தி நீங்கள் தைக்கலைன்னா உங்களுக்கு வந்து கர்வ்ஸ் வராது. ஸோ எந்த பாயிண்டில் வந்து நிறுத்தி அந்த ஃபூட்டரை திருப்புறாங்களோ அதே மாதிரி அதே இடத்துல நீங்களும் நிறுத்தி இதை ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து நல்லா அழகாக நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக இந்த நெக்லைனை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து இந்த கேன்வஸ் பக்கத்தில் அது ஒட்டி இப்படியே இந்த கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் வந்து நாச்சஸும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக நாச்சஸ் கட் பண்ணி இதை நம்ம வந்து துணியோட ராங் சைடுக்கு இதை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது இப்படி திருப்பி இந்த இடத்த நல்லா நீட்டாக டர்ன் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து பொறுமையாக ஏதாவது நீடில் விட்டு இந்த மாதிரி இதை பொறுமையாக புல் பண்ணிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு வெளியே வந்துடும். இப்போ ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்கு சென்டர் ஆஃப் த ஸ்லீவ் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து ஸ்லிட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெடிமேட் லுக் எப்படி கொடுக்குறத நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்ம கட் பண்ண மாதிரியே ஸ்லீவோட நாச்சும் பார்டர்ஸோட நாச்சும் ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கம்பீஸை பற்றி நிறைய கற்றுக்கணும், இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபீல்டில் நிறைய கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கவங்க கம்மிங் லெவல் 1 அண்ட் லெவல் 2 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த அக்டோபர் மந்த்து. ஸோ அதில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் 6 மந்த் லைவ் கிளாஸில் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். லைவாகவே எல்லா அவுட்ஃபிட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி கேல்குலேஷன் போட்டு பர்ஃபெக்டான கேல்குலேஷனில் பேட்டர்ன் மேக்கிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயிலுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்க, சூவர்ஷம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நான் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லாமே கேட்குறது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, நாங்கள் சேர்ந்துருப்போமேன்னு. ஸோ அதனால் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சைட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 1.5 இன்ச் வந்து ஆர்ம் ரவுண்டுக்கும் 1.5 இன்ச்சு ஸ்லீவ் ஓப்பனுக்கும் ஸ்லிட்டுக்கு வந்து 1 இன்ச் தான் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே தைச்சிருவாங்க, ஆனால் அந்த ஃபிட்டிங் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கட் பண்ண மார்க் பண்ண இடத்துலேயே ஃபஸ்ட்டு தைச்சிருங்க. ஆக்சுவலாக அதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கொடுத்த 1 இன்ச் வரைக்கும் இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக மடித்து தான் இருக்கேன், மடித்து அயர்ன் பண்ணிவிட்டேன். ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலேயே ஒரு தையல், அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக ஸ்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ரெடிமேடில் விட உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னா பாருங்களேன். ஸோ இந்த மெத்தடை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அழகான கம்மீஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எங்கள் ஆன்லைன் கிளாஸில் போட்டிருந்த போது இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்த ஒரு சின்ன வீடியோ. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.